குடியரசுத் தலைவர் மாளிகையில் வியட்நாம் அதிபர் டோலாமுக்கு பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று வியட்நாம் நாட்டின் அதிபர் டோலாம் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று மாலை தில்லி வந்தடைந்தார். கடந்த ஏப்ரல் மாதம் வியட்நாம் அதிபராக பதவியேற்ற பிறகு டோலாம் மேற்கொள்ளும் முதல் இந்திய பயணம் இது என்பதால் இது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. தில்லி விமான நிலையத்தில் அவருக்கு மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் மற்றும் தூதரக அதிகாரிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று காலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் வியட்நாம் அதிபருக்கு பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தில்லியில் உள்ள அண்ணல் காந்தியடிகளின் நினைவிடத்தில் வியட்நாம் அதிபர் டோலாம் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் பார்வையாளர் பதிவேட்டிலும் அவர் கையெழுத்திட்டார். பிரதமர் நரேந்திர மோடியை தில்லியில் இன்று வியட்நாம் அதிபர் டோலாம் சந்தித்து பேச்சு நடத்துகிறார். இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பின் போது முக்கிய ஆலோசனை நடத்தப்பட உள்ளது.